ரொம்ப பெருசாக இல்லை. ஐ வுட் லைக் டு ஆட் அப் ஆன் சர்டன் திங். ஒரு சின்ன விஷயம் நான் ஃபீல் பண்ணதை சொல்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா, இந்த படத்தில் வந்து அவங்க பேசின மாதிரி ஆக்சுவலி மெட்டஃபர் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னென்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் விட்டுறலாம். இப்போ இந்த படம் முடிச்சுட்டு இப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல் ஏஐஸ் மாதிரி இருக்குது. இண்டிவிஜுவல் ஏஐஸ் அண்ட் நம்மளுக்கு ப்ரோக்ராம் நம்ம யோசிக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ண நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வாட் எவர் நம்ம பார்த்த நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள் சொசைட்டிஸ் எல்லாரும் ப்ரோக்ராம் பண்ணது தான் நம்மளோட அவுட்புட்டோ அப்படின்ற ஒரு தாட் வந்து ஒரு கொடுக்குது இந்த மூவி. இது வந்து அந்த வகையில் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஏஐ அப்படிங்கிற கம்பேரிஷன் வித் த சைல்டு இங்கே. ஸோ அது எப்படி இந்த சைல்டுக்கு ஆக்சுவலி இந்த ஏஐக்கு வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி ஏஐ நீட்ஸ் மோர் டேட்டா இருந்தால் தான் ஏஐனால சர்வைவ் ஆக முடியும், ஏஐ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். அட் த சேம் டைம் இந்த சைல்டுக்குன்னு பார்த்தோன்னா இந்த சைல்டு நீட்ஸ் அட்டென்ஷன். அவங்களுக்கு அந்த லவ் வேணும், அந்த சப்போர்ட் வேணும். ஸோ அந்த சப்போர்ட் அந்த அட்டென்ஷன்றது வந்து இந்த சைடு ஏஐக்கு டேட்டா அண்ட் சைலன்ஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கன்வே ஆகுற மாதிரி நான் பார்த்தேன். ஏன்னா லைக் இந்த சைல்டு ஆக்சுவலி நம்ம எல்லாரும் பார்க்குற விஷயங்கள்லாம் நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறோம். இந்த ஏஐயும் அப்படி தான். ஏஐக்கு கடைசியில் எப்படி டேட்டா ஃபீட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி ஏஐ வந்து இட் ஸ்டார்ட்ஸ் லைக் அந்த வழியில் அது போகுது. சேம் வே அந்த சைல்டு வந்துட்டு அவங்க 2 பேர் ஃபாதர் மதர் ரிலேஷன்ஷிப்பில் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க. ஸோ அந்த டைமில் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு இன்புட் வருதோ அந்த ஒரு இன்புட்க்கு ஏற்ற மாதிரி அந்த சைல்டு போகுது அப்படின்ற இது வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் குட் ஃபிலிம் இஸ் ஆக்சுவலி அ ஃபிலிம் தட் டு நாட் லேபிள் ஒரு நல்லது கெட்டது அப்படின்றது லேபிள் பண்ணாமல் போகிறது பெட்டரான ஃபிலிம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபிலிம்லேயும் அதே தான் இருந்துச்சு. ஆக்சுவலி எது நல்லது எது கெட்டது, இவங்க அப்பா நல்லதா இவங்க அம்மா நல்லதா, இவங்க கரெக்டாக அது உள்ளெல்லாம் இது போவே இல்லை. ஸோ அந்த ஒரு போக்கு அவங்களோட கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷனில் ஒரு சைல்டு எப்படி அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அந்த சைல்டுக்கு அந்த ஆக்சுவலி ஏஐயும் நம்மளுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ், நம்ம திங்க் பண்ணுறோம், ஏஐ திங்க் பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது அப்படின்றத காட்டியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி அந்த மெட்டஃபர், அந்த குட்டி பாப்பா நடக்க ஆரம்பிக்கிறது, அந்த ஒரு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து இட் வாஸ் வெரி நைஸ். ஒரு ஏஐ கேன் ரீப்ளேஸ் ஹியூமன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா பார்க்குறோம். பட் ஐ டோன்ட் திங்க் ஏஐ அண்ட் ஹியூமன் ஆர் டிஃப்ரெண்ட். ரெண்டும் சேம் மாதிரி தான் இருக்குது. லைக் வி ஆல் ஆர் டிஃப்ரெண்ட் ஏஐஸ் மாதிரி ஒரு திங் வந்து இது ஒரு போர்ட்ரயல் கொடுக்குது. ஸோ தட் இஸ் ரியலி வெரி நைஸ்.